இப்போது சமாதான ஏஜி சபையின் தலைமை போதகர் பாஸ்டர் ஆர் கிளாரன்ஸ் மருதையா அவர்கள் தேவனுடைய செய்தியை கொண்டு வருவார்கள். கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, இந்த நாளிலேயும் இந்த ஊடகத்தின் மூலமாய் உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த நாளிலே உலகமெல்லாம் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவுடைய பிறப்பின் நாளை கொண்டாடுகிற ஒரு தினமாக நாம் எண்ணி அதற்காக நாம் ஆண்டவருக்கு நன்றி சொல்லுவோமாக. கிறிஸ்துமஸ் என்றாலே உலகத்தாருடைய பார்வையிலே தொழில்துறையிலே வியாபாரத்துறையிலே அதிகமாக வியாபார நோக்கத்தோடு இந்த இயேசு கிறிஸ்துடைய பிறப்பை கொண்டாடுவார்கள். உலகமெல்லாம் எந்த ஊருக்கு போனாலும் ஸ்பெஷல் ஃபெஸ்டிவல், கிறிஸ்மஸ் சேல் என்று சொல்லுவார்கள். ஆனால் உண்மையான கிறிஸ்மஸ் என்று நாம் பார்க்கும் பொழுது ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இந்த உலகத்திலே வந்த அவருடைய மேன்மை நினைத்து நாம் ஆண்டவருக்கு நன்றி சொல்லுவோமாக. நம்முடைய ஆண்டவருக்கு ஏராளமான பெயர்கள் சொல்லலாம். தேடி வந்த தெய்வம் என்று சொல்லலாம். இன்றைக்கு நாம் கவனிப்போமேனால் தேவன் மனிதனானார். எதற்காக மனிதனானார் என்றால் மனிதனுடைய வாழ்க்கையிலே அவர் இடம்பெறவும், மனிதனுடைய வேதனை, துக்கம், கண்ணீர் அவைகளுக்கு ஒரு முடிவு உண்டாக்கவும், மனிதனை அவரோடு கூட இணைத்து கொள்வதற்கு அவருடைய சாயலுக்கு ஒப்பான சாயலாக மாற்ற என்பதுதான் தேவனுடைய மாபெரும் திட்டம். இந்த தேவன் யார் என்று சொல்லி அப்போஸ்தலனாகிய பவுல் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துடைய முதலாவது பிறப்பை சொல்லும்போது பாவிகளை ரட்சிக்க கிறிஸ்து இயேசு உலகத்தில் வந்தார் என்று சொல்லி 1 தீமோத்தேயு 1:11 சொல்கிறாரு. நான் பாவிகளில் பிரதானமான பாவியாக இருந்தேன், ஆனால் என்னையும் தேடி என் ஆண்டவர் உலகத்தில் வந்து எனக்காக மனிதனானார். ஏன் மனிதனானார்? என்னை போல என் வாழ்க்கையில் ஏற்பட்ட ஏற்றத்தாழ்வுகள், என் துக்கம், என் கண்ணீர், என் நிந்தை, என் அவமானம் எல்லாத்தையும் மாற்றுவதற்கு என்னில் ஒருவராக வந்தார். பொதுவாக நாங்கள் ஆசிரியராக இருந்ததுனால ஆசிரியர் பேச்சில் என்ன சொல்லிக் கொடுப்பாங்கன்னா, ஒரு ஆசிரியர் ஒரு சிறு குழந்தைக்கு பாடம் சொல்லிக் கொடுக்க வேண்டுமானால் ஒரு சிறு பிள்ளையை போல மாற வேண்டுமே. இதே போல் ஒரு வாலிபர்களுக்கு பாடம் சொல்லிக் கொடுக்கனா ஒரு வாலிபனை போல மாறும்பொழுது தான் அவர்கள் அந்த காரியங்களை கற்றுக்கொள்வார்கள், ஏற்றுக்கொள்வார்கள், பெற்றுக்கொள்வார்கள். இதே போல் ஆண்டவராகிய தெய்வம் வானாதி வானங்களே வாசமடைகிற ஆண்டவர், பரிசுத்தமுள்ள தெய்வம் நமக்காக அவர் மனிதனான தேவன் மனிதனாக வந்து நோக்கம் ஒன்று, நம்முடைய பாவங்களை மன்னிக்க. அந்த தேவன் எப்படிப்பட்டவர் என்பதை சொல்லி வாசித்து பார்க்கும் பொழுது அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்றாரு, அவர் நித்தியமானவர், அழிவில்லாமையும் அதரிசனமுள்ள ராஜனுமாய் தாம் ஒருவரே ஞானமுள்ள தேவனுமாய் இருக்கிறவருக்கு கனமும் மகிமையும் சதா காலங்களிலேயும் உண்டாவதாக. பவுல் தன்னுடைய தேவனை பற்றி சொல்லும்போது தேவன் எப்படிப்பட்டவர்? அவர் நித்தியமானவர், அவர் தேவாதி தேவன், அவர் ராஜாதி ராஜன், அவர் கர்த்தாதி கர்த்தர், அவர் நித்தியமானவர். இரண்டாவது அவரை குறித்து அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்றாரு, அவர் அழிவில்லாதவர். நாம் அழிவுக்கு உட்பட்டவர்கள், பாவத்தின் சம்பளம் மரணம். ஆனால் தேவனுடைய கிருபை வரமோ நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்துனா உண்டாக நித்திய ஜீவன். 2000 ஆண்டுகளுக்கு முன்பதாக அழிவில்லாத ஆண்டவர், நித்தியமான தேவன், சாவாமே உள்ளவர். அவர் உலகத்தில் நம்ம தேடி வந்தார நமக்கு நித்தியமான வாழ்வு கொடுக்க, முடிவில்லாத வாழ்வு கொடுக்க, பாவ மன்னிப்பையும் கொடுத்து அவருடைய அன்பையும் நமக்கு தந்து அழிவில்லாத வாழ்வை கொடுப்பதற்கு இந்த உலகத்தில் வந்தாரே. அவரை குறித்து அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லும்போது அவர் நித்தியமானவர், அவர் அழிவில்லாதவர். அதோடு கூட மட்டும் அல்ல, அவரே அதரிசனமுள்ள ராஜனுமாக இருக்கிறார். நாம் எல்லாரும் ஒருவரை பார்க்குறோம், முகமுகமாக பார்க்குறோம், ஒருவருக்கு ஒரு நம்ம தரிசனமாகிறோம். ஆனால் தேவன் அதரிசனமானவர். தேவன் அவர் சேரக்கூடாத ஒளியிலே வாசமடைகிற தேவன் என்று சொல்லப்படும். ஏக சக்கராதிபதி என்று சொல்லி வாசித்து பார்க்குறோம். அதரிசனமுள்ள ஆண்டவர், தரிசனமுள்ள மனுஷன் பார்க்கக்கூடிய அளவிற்கு தேவன் மனிதனார். ஆதியிலே வார்த்தை இருந்தது, அந்த வார்த்தை தேவனிடத்தில் இருந்தது, அந்த வார்த்தை தேவனாக இருந்தது. அந்த வார்த்தை மாம்சமாகி நம்மோடு பேச, நம்மோடு இருக்க, நம்முடைய பலவீனங்கள், சுகவீனங்கள் எல்லாவற்றையும் அறிந்து நமக்கு வாழ்வு கொடுக்க அந்த தெய்வ அன்பை உலகத்துக்கு நமக்கு தந்து, வேதம் சொல்கிறபடி தேவன் நம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறான் எவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு அவரை தந்தருளி இவ்வளவாய் நம்மேல் அன்பு கூர்ந்தார். 2000 ஆண்டுகளுக்கு முன்பதாக ஒரு பாலகனாக இந்த பூமியில் வந்தார். ஒரு யோசேப்பு மரியாளுடைய துணையின் அடிப்படையில் இந்த உலகத்தில் ஒரு மனிதனாக வந்தார். ஆனால் இனி வரும்போது அவர் ராஜாதி ராஜாவாய், தேவாதி தேவனாய், கர்த்தாதி கர்த்தராய் வரப்போகிறார். அவருடைய ஆட்சிக்கு முடிவே இராது. அவர் என்னென்றைக்கும் ஆளுகை செய்வார் என்று சொல்லப்படுகிறது. உலக ஆட்சி எல்லாம் ஒரு குறிப்பிட்ட காலம், ஒரு 5 வருஷம்,
அல்லது ஒரு 7 வருஷம் அல்லது 10 வருஷம், அதிகமான 50 வருஷம் இருக்கலாம். ஆனால் அவர் ராஜாதி ராஜாவாக இந்த உலகத்தில் வந்து ஆளுகை செய்ய வர போகிறாரு. அவருடைய ஆட்சிக்கு ராஜ்யத்துக்கு முடிவே இராது என்று வாசித்து பார்க்குறோம். 1000 ஆண்டு உலகத்தில் ஆட்சி செய்ய போகிறார். அவர் வரும்போது பாவம் இல்லாத ஆட்சி செய்வார். நிச்சயமாகவே அவருடைய ராஜ்யத்திற்கு முடிவிடாது. அது பரிசுத்தமான ராஜ்யம். ஏன்னா அவரே ஆளுகை செய்யப்படுறார். அந்த ராஜ்யத்தில் நாம் பங்கடைய அவருடைய பிள்ளைகளாக நாம் அவரை ஏற்றுக்கொள்வோம். அவருடைய ராஜ்யத்தினுடைய ஒரு அங்கமாக மாறுவோம். அப்படி மாறும்போது நாம் அவரோடு கூட நாம் இணைந்திருப்போம், இசைந்திருப்போம். ஆண்டவராக இயேசு கிறிஸ்து உலகத்தில் வந்து பிரதானமான நோக்கம் என்ன கேட்டீங்கன்னா, அவருக்கு ஒப்பாக நம்மை மாற்ற வேண்டும் என்கிறார். நம்முடைய தகப்பனுக்கு ஒப்பாக, நம்முடைய தேவனுக்கு ஒப்பாக. அவர் பரிசுத்தம் உள்ளவர், நாம் பரிசுத்தம் இல்லாதவங்க. அவர் எல்லைக்கு உட்படாதவர், நம்ம எல்லைக்கு உட்பட்டவங்க. அவர் நித்தியமானவர், நாம் நித்தியம் இல்லாதவங்க. ஆனால் ஆண்டவர் உலகத்தை வந்ததுனால அவருடைய அன்பை வெளிப்பட பண்ணினார், அவருடைய பாவத்தை மன்னித்தார், நம்மை தேவனோடு ஒப்புரவாக்கினார், நமக்கு நித்தியமான வாழ்வு கொடுத்தார். அதே வெள்ள பூலோகத்தில் 2 கொரிந்தியர் 8:9 சொல்லி வாசித்து பார்க்கும் பொழுது, நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையை குறித்து நாம் கேள்விப்பட்டுக்கிறோமே, நாம் தரித்திரர்களாக இருந்தாலும் நம்மை ஐஸ்வர்யமாக மாற்ற, தரித்திரத்திலிருந்தும் நம்முடைய பலவீனத்திலிருந்தும் நம்முடைய சுகவீனத்திலிருந்தும் நமக்கு விடுதலை கொடுத்து, பாவத்தை மன்னித்து, நம்முடைய நோயை குணமாக்கி, நம்முடைய அக்கிரமங்களை விடுதலை ஆக்கி, எல்லா நிலைமையிலையும் நம்மை உயர்த்தி உன்னதங்களிலே அமர பண்ணுவதற்கு தேவன் மனிதனானார். கிறிஸ்மஸ் நாளில் அவருடைய அன்பை குறித்து நான் அதிகம் தியானிப்போம். அவருடைய இரக்கத்தை குறித்து அதிகமாக தியானிப்போம். தேவன் மனிதனானாரே, வனாதி வனங்களில் வாசமடைந்த ஆண்டவர் இந்த பூலோகத்தில் நடந்தாரே. ஒரு உண்மை சம்பவம் என்னவென்றால், 1969 வருஷம் அமெரிக்க தேசத்து விஞ்ஞானிகள் அவர்கள் பூமியில இருந்தே சந்திரனில் எப்படி போகலான்னு சொல்லிட்டு சந்திரனில் போகக்கூடிய வழிமுறைகளை பார்த்து சந்திரனில் போயிட்டாங்க. மனுஷன் பூமியில் நடந்த மனுஷன் சந்திரனில் நடக்க ஆரம்பித்தான். அங்கே போய் சந்திரன் நடந்த போது அங்கேயும் போய் வேதத்தை வாசித்து, ஆண்டவரே நீர் உண்டாக்கின இந்த கிரகங்கள் எவ்வளவு அழகாய் நேர்த்தியாக இருக்குன்னு சொல்லி 8ஆம் சங்கீதத்தை போய் மேலே வாசிச்சுட்டு வந்தாங்கன்னு வரலாறு சொல்லும். ஆகவே அதை கண்ட உலக விஞ்ஞானிகள் எல்லாரும் என்ன சொன்னாங்க, மனுஷன் பூமியில் நடந்த மனுஷன் சந்திரன் நடக்கிறான், எவ்வளோ ஆச்சரியம் என்று சொல்லி அதை பாராட்டினார்கள். அதை பார்த்து கொண்டு ஒரு தேவ மனிதன் சொன்னார், எப்பா மனுஷன் நிலாவில் நடந்தது அதிசயம் சொல்கிறீங்களே, ஆனால் அதை விட பெரிய அதிசயம் ஒன்று உண்டானால் தேவன் வானாதி வானங்களில் வாசம்னு ஆண்டவர் இந்த பூமியில் வந்தாரே, உனக்காக வந்தாரே, எனக்காக வந்தாரே, அதுதான்ப்பா அதை விட மேலான அதிசயம் சொன்னாங்க. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, வனாதி வானங்களில் வாசம் நேரம் தேவாதி தேவன் ராஜாதி ராஜன் உங்களையும் என்னை தேடி இந்த பூலோகத்தில் பூமியில் வந்தாரே, அந்த ராஜாவை அன்றைக்கு ஏரோதில் அரண்மனை இடம் இல்லை, சத்திரத்தில் இடம் இல்லை. ஆனால் உங்கள் வாழ்க்கையில் இடம் கொடுத்தீங்கன்னா உங்கள் வாழ்க்கையில் வருவார், உங்கள் வாழ்க்கையில் தங்குவார், உங்களோடு இருப்பார், உங்களை ஆஸ்வதிப்பார், உங்களை அவருக்கு ஒப்பாக மாற்றி அவருடைய ராஜ்யத்தில் நித்தியமாக வாழக்கூடிய பாக்கியத்தை கொடுப்பார். இந்த கிறிஸ்மஸில் இந்த உண்மையை அறிந்து, சத்தியத்தை அறிந்து அவருக்காக அர்ப்பணிப்போம், வாழ்வோம், அவரை கொடுத்து அனைவருக்கு சொல்லுவோம். இந்த கிறிஸ்மஸ் உங்களுக்கு ஒரு உண்மையான கிறிஸ்மஸாக இருக்க கர்த்தர் கிருபை செய்வாராக. May God bless you. Happy Christmas.